என் தங்கையிடத்தில் ஒருவா வாங்கி சென்றேன். அண்ணா எனக்கு ஆசையோடு பச்சை சேலை வேண்டும் என்று கேட்டான். சரி, பச்சை சேலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆசையா பச்சை சேலை வளையல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். கண்ணாடி பச்சை கலநாடி அனைத்துமே வாங்கி வந்திருக்கிறேன். என் தங்கைக்கு தேடி போகும் பொழுது தங்கா தங்கா சிவரஞ்சனி சிவரஞ்சனி என்று அலந்து வேண்டும் சிந்தனையோடு இருக்கின்றார்கள். யார் என்று பார்க்கலாம். அப்பா தந்தையே தந்தையே அம்மா அப்பா அப்பா உன் மகன் நான் தான் சத்தியசீலன். அப்பா உண்மைதான் அப்பா. போய் வந்து விட்டேன் அப்பா. தந்தையே அந்த விதிகள் என்ன? நீ வெளிநாடு சென்று பல காலம் ஆகிடுச்சு. நான் போகும்போது நல்லபடியா உன்னை கண்ணடா பார்த்தோம். வெளிநாடு அனுப்பி வைத்து என் தங்கை எங்க? இன்னைக்கு உன்னை பார்ப்பதற்கு நீ கரைஞ்சு போய்க்கிறியான்னு நல்லா இருக்கிறியான்னு பாக்குறது கண்ணல அதை போச்சு. என்ன நடந்தது அப்பா? இங்க நடந்தது வர சொல்லப்பா. தந்தையே அப்பா அப்பா தந்தையே அப்பா என்ன தந்தை அம்மா தாயே அப்பா நடந்தது வர சொல்லப்பா. அப்பா உன்னை பாப்பதற்கு எனக்கு கண்ணு இல்லையாடா அப்பா. தங்கை எங்க? கண்ணு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீ வெளிநாடு சென்ற பிறகு சும்மாவே உங்க அண்ணி குணவல்லி உன்னுடைய தங்கையை அடியான அடி அடித்து எங்களையும் அடித்து முரத்துல அடித்து ஒதித்து சித்திரவதை செய்து எங்களை உன்னுடைய அண்ணங்கிட்ட வந்து காயல கட்டி பிடிச்சி மகனே என்ன மனைவி அடிக்கிறான்னு சொல்லி அண்ணனா. ஆமா, அவனும் பொண்டாட்டி பேச்ச கேட்டு எங்களை அடி அடி அடித்து ஒதித்து எங்களை மூடி பேத்துக்கும் திருவாடி கையில் கொடுத்து இந்த சிவனந்தாபுரியிலே நீங்க எங்கேயும் இருக்க கூடாது வனவாசம் போங்கன்னு சொல்லி திருவோடு கையில் கொடுத்து உன்னுடைய மூத்த அண்ணன் எங்க கையில கொடுத்து விட்டான். அதை வாங்கி கொண்டு மனத்திலே வந்தோம். அங்க ஒரு சூரன் மூக்காசூரன் என்பவன் தங்கையை நாங்க நடந்து வந்து தண்ணிதாவம் அதிகமா ஆகிவிட்டது. கண்ணே நடக்க முடியல, பெரிய அதாவது வயது முடிந்து விட்டது, அதனால நடக்க முடியல, தண்ணிதாவம் அதிகமாகுன்னு சொன்னா அப்பா நீ இங்கே இரு, நான் குயில கூவம் இடத்துல தண்ணி இருக்கும் சொல்லுவார்கள் பெரியவர்கள், அங்க போய் ஒரு சலம் ஒன்றும் தருகிறேன் அப்படின்னு தங்கை போனாள். வரும்போது அழுந்து புலம்பு கொண்டே வந்தாடா. அப்போது அங்க ஒரு அசுரன் ஓர பல்லு பெருத்த உருவம் செமட்ட முடி பெருந்தாவனத்தை வாழ்ந்துகின்ற அசுரன் அரக்கன். ஆமா, என்ன செய்தான்? அவன் தங்கியை துரத்தி கொண்டு வந்தான். ஏன் யாரு எந்த ஊர், ஏன் என் மவளை துரத்தி கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டு
அதுக்கு இது உமவுலா அதனால ஏன் இந்த கொடுமையில இப்ப வந்துக்கிறீங்க அப்படின்னு அந்த சூரன் கேட்டான். என் மகனுடைய அதாவது என்னுடைய மருமகனுடைய சித்திரவதையால நாங்க வனாந்தரம் வந்து விட்டோம். எங்களை ஒண்ணும் பண்ணாத நாங்க விட்டு நான் போகிறேன்னு சொல்லி சொன்னேன். ஆஹா அங்கத்தான் உங்களுக்கு திறமையா? உனக்கு இந்த பொண்ணை எனக்கு கொடுத்து விடு. யாரு கேட்டது? அந்த சூரன் கேட்டான். என் தங்கையவா? ஆமா. என்ன நடந்தது? ஏய் நீ அசுர குணம், நாங்க அதாவது மானிட செல்வம். நான் இந்த பொண்ணை உனக்கு தரமாட்டேன். என் கண் பார்வை இருக்கிற வரைக்கும் நீ என்னுடைய பொண்ணை நெருங்க முடியாது. என் கண்ணுக்கு நான் சொன்னேன். அவனுக்கு கோபம் வந்து அவங்ககிட்ட ஒரு கத்தியால எங்களை கண்ணன் வந்து கானகத்தில் விட்டு உன்னோட தங்கைய துரத்து கொண்டே போனா என்ன இந்த வனத்தில் துரத்தி கொண்டேனா? என் கண்ணு மகனு என் தங்கை நான் சாவர வயது, அதனால செத்தாலும் பரவாயில்ல. உன் தங்கை என்ன பண்ணணும்? அசூரன் போய் கேட்டாலே என் தங்கை எங்கே இருப்பா? சென்று பார்க்கிறேன். தங்கை தங்கா கண்ணு தங்கா தங்கா ஐயோ நம்ம கூடி பிறக்கலையா தங்கையா? தங்க நம்ம கூட்டு பாலு உங்களையா? ஐயோ நம்ம கண்டு பிறந்த கண்ணு தங்கா கண்டு கண்ண நம்ம ஜானல் பாலு உன்னை கண்ணு பார்த்து உனக்கு ஒவ்வொன்னா நீ கேட்டதை வாங்கிட்டு வந்து தாருடைய தங்கா. சாகத்தான் இங்க வந்தியா? அண்ணனை ஒரு திறந்து கண் திறந்து அண்ணான்னு கூப்பிடுமா தங்கா? தங்கா இந்த வனத்தில் அலைந்திருந்தாலும் உன்னை கொன்னவனை நான் விட மாட்டேன். சென்று வெளியாக அகநாடு சென்று வருகிலும் பொழுது என்ன பச்சை சீலை வேணும் என்று கேட்டிய தங்க. அந்த ₹1 கேட்டைய தங்க. எவ்வளவு செலவு கஷ்டம் வந்தாலும் இந்த ₹1 செலவு பண்ணக்கூடாது. என் கண்ணுக்கு முன்னாடி வந்து காட்டுன்னு சொன்னிய தங்க. இந்த ₹1 உனக்கு நெத்திக்கு ஒட்டுறதுக்கு தான் தங்க கேட்டியா? நெத்திக்கு முன்னாடி நான் காட்டி விட்டு நெத்தில விட்டு விட்டேன். பச்சை சீலை வேணும்னு கேட்டியே, இது ஆசையோடு கட்டுவதற்கு தான் கேட்டியா? இல்ல பிறந்து விட்டு கோடி கேட்டியா தங்கா? இது அண்ணன், உன் கூட பிறந்தவன், உனக்கு நான் கோடியாக போட்டுகிறேன் தங்கா. பச்சை கண்ணாடி வேணும்னு கேட்டி, இந்த பாரு உலகில் நீ மாண்ட பிறகு இந்த பச்சை கண்ணாடி உனக்கு வேணுமா தங்கா? இதோ பச்சை கண்ணாடி கொடுக்கின்றேன். வழியில கேட்டிய தங்கா, பாசமா உனக்கு பிடித்தது பச்சை பச்சை என்று அழுத்தி சிந்தனை கண்ணையோடு வந்தேனே. எல்லாரும் உன்னால வைத்து விட்டு புறப்பட்டு வருகிறேன். இந்த குங்குமம் கேட்டி அண்ணனிடத்தில் குங்குமம் பச்சை கலர்ல கேட்கிறாய் தங்கா.
ஆண்டு அழுந்தாலும் மாண்டவர் வர போறதில்லை. மாண்டவர் வந்தால் மண்ணுலகம் ஏற்றுக்கொள்ளாது. செத்தவர் எழுத்து வந்தால் சீமை ஏற்றுக்கொள்ளாது. தங்கா, உன்னை பார்க்க வேண்டும் என அண்ணன் அவளோடு வந்து தந்தையும் தாயும் அழைத்து இரு கண்ணுகளும் போய்விட்டது. தந்தையாரும் கிடைக்கும்படியாக உன்னிடத்தில் வாழ்ந்து வளைத்து வருகிறேன். ஆகட்டும். தங்கை சிவரஞ்சனி மாண்டு மறைத்து விட்டார். அப்பா ஐயோ ஐயோ நான் செத்த பிறகு ஒரு ஜனம் வைக்க முடியாது புடிச்சுக்கிட்டு அழுவிய கண்ண இப்படி செத்த பிறகு நான் முன்ன பிடிச்சாலுங்களா மகளே ஐயோ ஐயோ என்று அண்ணனுடைய வருவே. தங்கா சிவரஞ்சனி, அண்ணான்னு ஒரு சொல்லு கூப்பிட்டால் என் மனித ஆறுதல் ஆகுமே கண்ணு. தங்கா, செத்த பிறகு என் மவ வருவான்னு சொல்லி ஊரு ஜனமெல்லாம் எதிர்பார்ப்பாங்களே. பொண்ணு பிறக்காத வீடு பணம் போனா கூட தெரியாதான் தங்கா. ஒரு தங்கையா பிறந்து இந்த அண்ணனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரம்மா இருக்கிறாங்க தங்கா? தந்தையே, கலந்து கிண்டன சிந்தனையோடு இருந்து ஆகாது. என் தங்கையை கொண்டவனை சூரனை நான் கொல்லாத விட மாட்டேன். இதோ தங்கையே, இவளை எடுத்து தவணம் செய்துட்டு குங்கும கட்டை வெட்டி தகனம் செய்து விட்டு நீங்க அரண்மனையில் அச்சலுங்கள். நான் சூரன் அழைத்து வருகிறேன். அங்க போன நடிச்சிடுவா. நீ வர போக மாட்டான். அப்பா, இது எப்ப நம்மளுடைய என்னுடைய மவளை அடிச்சோன்னு கரிகரியா பிச்சு அந்த மரக்கட்டையான கொண்டுபிட்டு வருகிறேன். அஞ்சு பேர் தூக்கத்துக்குதே எப்பா தாண்டு வரக்கூடிய உன் பெயர் தான் மூக்காசுரனா? போயும் போய் ஒரு காலோட சோரங்களை பண்ணி சாதிக்க வேண்டும் என்று என் தங்கை என்று மாறாமல் அவளை உயிர் எடுத்திருக்கிற உன்னை கொல்ல நான் பிறந்து வந்திருக்கின்றேன். என்னை கொல்லவா வெல்லவா உன்னாலாகாது. அவன் சிரமமாகப்பட்டது பார். அந்த சூரனுடைய சிரத்தை அதாவது கொய்து விட்டுலவா உண்மைதான். அதனால இப்ப என்னுடைய மகள் அதாவது ஆண்டவனா பார்த்து சொர்க்கத்துக்கு அதாவது கட்டி விட்டார்கள். நம்ம நாட்டுக்கு போகணும் அல்லவா? போகலாம். ஆகட்டும். இருந்தாலும் திருவித்த கண்ணன் பேசுறார். இப்படி போனா முடியாது என்று கண்ணை கொடுத்து கண் பார்வை கொடுத்து இப்ப நாட்டுக்கு குட்டி அனுப்புகிறாயா? இந்த நாட்டிலே உரமப்பட்டவன் என்று ஒருத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே என் அண்ணி. அவளை நாம நாட்டை விட்டு ஓட வேண்டும். அவன் நாட்டில் காக்க வேண்டுமா? அண்ணவளை சித்திர செய்ய விட மாட்டேன். எப்பொழுது தாய் தந்தை என்று மாறாமல் சித்திரவதை செய்து ஆரணமான காணக ஓட்டி வைத்தார்களோ அவளை விட மாட்டேன். அவளை சென்று பார்த்து வருகிறேன்.